ஹாய் ஹனீஸ், வெல்கம் டு பனிஃபிக்ஸ். ஐம் ஜியா. டுடே நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். தென் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டுடே முதல் காதல் போட வேண்டிய நாள். ஸோ தேங்க் பயாசஸ், யாரும் கோச்சிக்காதீங்கடா. நான் சீக்கிரம் போடுறேன், சரியா? நாளைக்கு போடுறேன். இன்னையோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இன்றைக்கி ஃபைனல் பார்ட் போட்டு முடிச்சிடலான்னு தான் வந்திருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சாரி ஃபார் மை சிசி. கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ சாரி. நான் வந்து நாளைக்கு கண்டிப்பாக போட்டுடுறேன். ஓகேவா? ஓகேடா, வாங்க அப்படியே டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் ஜேகேவை செம்மையாக பெக் பண்ணி கேட்டிருப்பீங்க, என்னை விடாத அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜேகே உங்களை திரும்பி கூட பார்த்துருந்துருக்காது. அதுக்கப்புறம் பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருப்பாரு. கெவினோட வீட்டில் கெவின் உங்களை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பான். இதோட தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. அப்போ ஜேகே அப்போ தான் எந்திரிக்குது. டே டே மச்சான், டே என்னச்சிட்டியாடா? ஆ, என்னாச்சு? ஆ, ஹெட்டேக் ஏதாவது இருக்கா? ஆஹா, எதுவும் இல்லைடா. நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, வெளியே போகணும். சரிடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க எந்திரிச்சு போயிடுது. டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொபைல் எடுத்து பார்த்தா நைட்டு ஃபுல்லாக பிரைட் கால் பண்ணியிருந்திருக்கான். அடப்பாவி, பிரைட் எதுக்கு நைட்டு ஃபுல்லாக கால் பண்ணியிருந்திருக்கான்? ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரைட்டுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ பிரைட் அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ தலை. ஆ, என்னாச்சு? நைட்டு ஃபுல்லாக கால் பண்ணிட்டு இருந்திருக்கேன். என்ன தலை? அது வந்து என்னடா சொல்லு வந்து போயின்ட்டு. தலை, இங்கே சம்திங் வென்ட் ராங். என்னாச்சு? இங்கே ஒயான கெவின் கூட்டிகிட்டு வந்தான்ல? ஆமாம், கூட்டிகிட்டு வந்தான். நான் தான் அமுச்சு விட்டேன். ஏன் அதுக்கு? தலை, இங்கே அவன் கூட்டிகிட்டு வந்தது அவன் கூட வச்சிருக்கிறதுக்கு இல்லை. அப்புறம் யாருக்கோ வயனை சேல் பண்ண போகிறான். வாட்? என்னடா சொல்கிற? ஆமாத்தலை, ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொல்லிட்டு இருந்தது உண்மைதான். அவன் எனக்கு அந்த விஷயம் தெரியும். அவன் கேர்ள்ஸை கிட்னாப் பண்ணி சேல் பண்ணுவான், அந்த விஷயம் தெரியும். ஆனால் ஒயனேம்மா நைட்டு பேசிகிட்டு இருந்தது கேட்டேன். ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுக்கு ஒயனை சேல் பண்ண போகிறானா. என்னடா என்ன சொல்கிற? ஆமாத்தலை, எனக்கே கேட்டு ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சு. இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கெவின் கீழே வந்து பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்க கெஸ்ட் ஹவுஸில் தங்க சொல்லிட்டேன். நான் இப்போ கெஸ்ட் ஹவுஸில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன் அவங்கக்கிட்ட. என்னடா? ஐயோ, இப்போ அவள் எங்கே இருக்கா? கெவினோட வீட்டில் தான் இருக்கா. நீ எங்கே இருக்க? கெஸ்ட் ஹவுஸில் இருக்க. நீ சேஃப் தானே? நான் சேஃப் தான். ஆனால் எனக்கும் நமக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை. அவளை அப்படியே விட்டுரு. நம்ம ரெகுலர் ஒர்க்கை பார்க்க வேண்டியது தான், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் தலை, என்ன இருந்தாலும் நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கால் கட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கு. அப்போ தயாங்க அப்படியே உள்ளே வந்து, டே மச்சான் இந்தாடா காஃபி. தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே குடிச்சிட்டு இருக்கு. தயாங், என்னடா? ஏதாவது ப்ராப்ளமா? என்னடா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? ஏதாவது ப்ராப்ளமானு? நல்லா தானே இருக்கேன் நான். இல்லை. என்ன இல்லை வந்து போய்? இல்லைடா, வெளியே போகிற. நான் மட்டும் போகிறேன் வெளியே. என்னடா சொல்கிற? ஃப்ரெஷ் ஆகிட்டு வர சொன்னேன்ல. இல்லைடா, நான் மட்டும் போய்க்கிறேன். நீ வீட்டை பார்த்துக்கோ, ஓகே? அப்புறம் நான் கூப்பிட்டா உடனே வந்துரு. அட்லீஸ்ட் எங்கே போகிறேன்னாவது சொல்லிட்டு போ. வர டைம் ஆச்சுன்னா நான் வருவேன்ல. இல்லை இல்லை, நான் போயிட்டு உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ரெடி ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுது. அப்படியே இங்கே உங்கள் சைடு வந்தா நீங்கள் அப்படியே அப்போ தான் கண்ணு முடிச்சு பார்க்குறீங்க. தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹெட்டில் கை வச்சு அப்போ தான் எந்திரிக்கிறீங்க. அப்படியே மிரர் சைடு போய் பார்க்குறீங்க. எல்லாமே இருந்த மேனிக்கு அப்படியே தான் இருக்குது. ஜங்குக்கா, என்ன ப்ளீஸ் இங்கேருந்து சேவ் பண்ணுங்க. இவன் ரொம்ப அரகண்டாக நடந்துக்கிறான். பழைய கெவின் இல்லை. சி, என்ன இப்படியெல்லாம் யோசிக்கிறேன்? கெவின் எப்போவுமே இப்படி தான் நீ ஏமாத்திட்டு இருந்திருக்கான். இது கூட புரிஞ்சுக்காத பைத்தியக்காரியாக இருந்திருக்க. ஷிட், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வெளியேருந்து கெவின் அப்படியே உள்ளே வரான். ஏய், எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் அப்படியே வரான். எங்க பாரு, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டு ப்ளீஸ், எதுவும் பண்ணாத ப்ளீஸ். எதுவும் பண்ணக்கூடாதா? அதானடி நிதி, நீ தான் சொன்னியே ஒருக்கா உன்னை ஃபுல்லாக பார்த்து எல்லா செய்யும் செஞ்சதுக்கப்புறம் உன்னை ஒருத்தனுக்கு சேல் பண்ணிடுவேன்
அப்படிதானே சொன்னேன். அதான்டி ஃபுல்லாக பார்த்து ஒன் டைம் ஒன்று பண்ணாமல் இன்னொருத்துக்கு சேல் பண்ணுறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஒன் டைம் பண்ணிடலாமா? கெவின் கெவின் ப்ளீஸ் கெவின், இப்படியெல்லாம் பண்ணாத. நான் நீ என்னோட பாடி ஆல்ரெடி ஒருத்தருக்கு சொந்தமாயிருச்சு. உனக்கு வெக்கமாவே இல்லையாடா? ப்ளீஸ் கெவின் கெவின், இப்படியெல்லாம் பண்ணாத கெவின், ப்ளீஸ் கெவின். ஐ ஐ பெக்யூ கெவின், ப்ளீஸ் ப்ளீஸ் பக்கத்தில் வராத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேக்வேர்ட் போயிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் பெட் பக்கத்தில் போய் அப்படியே பெட்டில் விழுந்துடுறீங்க. பாத்தியாடி தங்கம், பாத்தியா, நேற்றே ஹெல்ப் பண்ணுறீ எனக்கு, அப்படியே நீயே போய் தடுக்கி விழுந்துட்ட பாத்தியா. லவ் யூடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே கெவின் லைட் ஆகி உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ப்ளீஸ் என்ன விட, வேணாம் வேணாம், இப்படியெல்லாம் பண்ணாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன விட 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 ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுறீங்க. இப்போ கெவின் இருந்துட்டு, ஏய் லூசு மாதிரி பண்ணாதடி, கையாடுறி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 ஹேண்ட்ஸையும் பிடிச்சி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான், ஒரு இடம் விடாமல் உங்கள் நெக்கு ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே எடுத்து அவனை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடுறீங்க. அப்போது அவன் உங்களோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறான், அது கிழிஞ்சிருது. அப்போ கெவின் அப்படியே நினச்சி வந்து உங்களோட ஹேர் அப்படியே பிடிச்சிட்டு, என்னடி நினச்சிட்டு இருக்க? ஆ, எனக்கு தானே சொந்தமாக இருந்திருப்பான் அவன் அன்னைக்கு வரலன்னா, எனக்கு தானே, அப்புறம் எங்கடி ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை பிடிச்சி அப்படியே வாலில் வச்சு அடிக்கிறான். உங்கள் ஹெட்ல இருந்து லிட்ரலி பிளட்டே வந்துடுது. அப்போது நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, கெவின் ப்ளீஸ் கெவின், ஐ பெக் யூ, என்னை தயவு செஞ்சு விட்டுரு ப்ளீஸ், இது எதுவும் வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கெஞ்சுறீங்க. ஐயோ, உன்னை பார்க்கவே எனக்கு பாவமாக இருக்குடி. அப்படி சொல்லுவேன்னு நினச்சியா? வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேரை பிடிச்சி அப்படியே மறுபடியும் பெட்டில் தூக்கி போடுறான். உங்களால் சுத்தமாக முடியல. கெவினை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஓடி வரீங்க கீழே ஹாலுக்கு. ஓடி வந்து ஒரு டேபிள் பின்னாடி அப்படியே ஒளிஞ்சிட்ருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறது? மனுஷன்ல வேற யாருமே இல்லை, என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. பட் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது வெளியே இருந்து ஒரு பர்சன் அப்படியே உள்ளே வராரு. உங்களுக்கு ஃபேஸ் சுத்தமாக தெரியல, அவரோட லெக் மட்டும்தான் தெரியுது. அப்படியே நீங்கள் பார்த்துட்டு உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ அந்த பர்சன் அப்படியே ஒவ்வொரு பிளேஸாக பார்த்துட்டு ரொம்ப மெதுவாக உள்ளே வந்துட்டுருக்காரு. கெவின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட வாய்ஸ் உங்களுக்கு அப்போ தான் உயிரே வருது. சபுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டேபிள்லேருந்து லைட்டாக எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜேகே தான். ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே எழுந்திரிச்சு ஓடி போகிறீங்க ஜேகே பக்கத்தில். அப்படியே போய் ஜேகேவை ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுவுறீங்க. ஏ, என்னடி ஆச்சு, என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ல இருக்கிற பிளட்டை அப்படியே வைப் பண்ணி பார்த்தா பயங்கரமாக பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு. வயன் ஆர் யூ ஓகே? ஜங்குக்கா, ஜங்குக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. வாங்க வாங்க, இங்கேருந்து போயிடலாம் ப்ளீஸ், இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க. வேணாம், இங்கேருந்து எனக்கு வேணாம், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபைண்ட் ஆகி ஜங்கு கூட செஸ்ட்லேயே விழுந்துடுறீங்க. ஜேகே அப்படியே உங்களை ஹக் பண்ணி உங்களோட ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை வெளியே தூக்கிட்டு போகிறான். அப்போ ஜேகேவோட 2 கார்ட்ஸ் அப்படியே ஓடி வராங்க. இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க சீக்கிரம், தலை நீ அவனை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன் எடுத்துட்டு உள்ளே வந்து, டேய் கெவின், எங்கடா இருக்க, கீழே வாடா, எச்ச மறைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று ஹாலில் இருந்து கத்திட்டு இருக்க. வா 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 ஜங்குக், எப்படி எப்படி இருக்க? ஆ, நாயே, நேத்துக்கு தானே பார்த்தேன், அதுக்குள்ளாடி நல்லா விசாரிக்கிற? ஓ, நல்லா விசாரிக்க கூடாதா? இப்போ நல்லா தான் இருக்கேன், ஆனால் இனிமே எப்படி இருப்பியோ யாருக்கு தெரியும்? டேய் டேய், என்னடா என்ன, அவளை என்ன ஆளாளுக்கு பொம்மைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு என்கிட்ட நல்லா தானே இருந்தா, அதுக்கப்புறம் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த? ஹா, சேல் பண்ணடா, சேல் பண்ண. அவ்வளோ எவ்வளோக்கு விலை பேசுனா? $10 பில்லியன். எக்ஸாக்ட்லி,
நானும் அவ்வளோ விலைக்கு விலை பேசி தான் வச்சுருந்தேன். இப்போ எங்கடா இருக்கா அவ? அவ எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கா. டேய் டேய், வீராவசனம் பேசாத ஜேகே. என்னால் சுத்தமாக முடியல. அவ எனக்கு வேணும்டா. சீ, எச்சக்கலை மாதிரி பேசாத கெவின். அவன் மேலே என்னோட கை பற்றிருக்கு. அவளை நான் மொத்தமாக பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எதுக்குடா அவ உனக்கு? அவளோட வெர்ஜினிட்டி உனக்கு சொந்தமாக இருந்தாலும் இன்னும் அவள் அழகு குறையவே இல்லைடா. அப்படியே இருக்கா நச்சுன்னு. அவளை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்த உடனே அப்படியே ஏதாவது ஒரு ஷிப்பில் ஏற்றி சேல் பண்ணிடலான்னு தான் பார்த்தேன். நான் என்ன பண்ணுறது? மனசு, இந்த மனசு பலாப்போன மனசு இருக்கு பாரு, கேட்கவே இல்லைடா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அப்படியே வச்சிருக்கேன். குடிச்சிட்டு வந்து நல்லா டீலான்னு தான் பார்த்தேன். மனசு கேட்கவே இல்லைடா. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நைட்டு ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவர் பாட் எடுத்து தான் மண்டையில் போட்டேன். பார்த்தா அதுக்கே ஃபைண்ட் ஆகிட்டான். கதற கதற வச்சு பண்ணணும்ல. அதான் மார்னிங் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். எங்கே மறைச்சி வச்சிருக்கேன்னே தெரியலையே. ஏங்கடா, ஆ என் செல்லம், எங்கே இருக்கடி தங்கம்? எந்திரிச்சு வந்துருங்க வந்துருங்க. ஆ கெவின் கூப்பிட்றலாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடுகாலில் நின்று பைத்தியக்கார மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான். ஜேக்கு இருந்துட்டு, டேய் பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு? ஆமாண்டா, நான் பைத்தியம்தான். உன் குடும்பத்தினால பைத்தியம் பிடிச்சி தான் திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவ என்னை எப்போ ஏமாத்துறான்னு தெரிஞ்சிச்சோ அப்போவே பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான்டா முடிவு பண்ணேன், உன்னோட குடும்பத்தில் இருக்கிற இதுங்க ஒன்னொன்னத்தையும் இஞ்சு பை இஞ்சா பழி வாங்கணும்னு நினச்சேன். முதல்ல அவளை சேல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உன்னை போட்டு தள்ளிட்டு மற்றதுங்களை பார்த்துக்கலான்னு நினச்சேன். என்ன பண்ணுறது, அதுக்கும் வழி இல்லாமல் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கெவின் அப்படியே நின்று கத்திட்டு இருக்கான். கெவின், உனக்கு நான் தான் முக்கியம். என் கூட மட்டும் சண்டை போடு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நீ எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க? ஓ, எனக்கு உன் கூட மட்டும்தான் பகையா? அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி நின்று பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஜேகே ஹேண்டில் இருந்த கண்ணை அப்படியே சோஃபாவில் தூக்கி போட்டுட்டு, இங்கே பாரு, உன் கையிலையும் எதுவும் இல்லை, என் கையிலையும் எதுவும் இல்லை. கண்ணை தூக்கி போட்டுட்டேன்ல, வா மேட்ச் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொன்னதும், மேட்சா? என்ன என்ன மேட்ச்சு? ஆ, பாக்ஸிங்கில் நீ கிங்கு தானே, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஹேண்ட்ஸ் எல்லாம் முறுக்குது. அப்போ கெவின் இருந்துட்டு, வாடா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பயங்கரமாக சண்டை போடுறாங்க. பாக்ஸிங் ஸ்கில்ஸ் வச்சு தான் ரெண்டு பேருக்குமே அப்படியே ஃபைட் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலி ஜேகே அப்படியே கெவினை அடித்து போட்டுட்டு, இனிமே என் வழியில் குறுக்க வர மாட்டேல்ல, டேய் இன்னைக்கு வேணா நீ போகலாண்டா, உன்னை சும்மா விட மாட்டேன். விட வேணாம், ஆ அடுத்தும் பார்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. நான் எப்படி வேணா எப்போ வேணா சண்டை போட ரெடியாக இருக்கேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இங்கே எந்திரிச்சு வந்துடுது. இப்போ கெவின் ஒரு ராட் எடுத்துட்டு அப்படியே ஸ்பீடாக ஓடி வந்து ஜேகேவோட ஹெட்லேயே அடிக்கிறான். சம்டைம் லேட்டர் ஒரு ரூமில் ஜங்குக்கு அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்கான். அப்படியே ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் எடுத்து ஜேகேவோட ஃபேஸ்லேயே அப்படியே ஊற்றுறான். அப்போ ஜேகே அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுது. டேய் அதான்டா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன என்ன மயிருக்கு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க? என்னடா நினச்சிருக்க? ஒன்று அப்படியே விட்டுட்டு நான் தான் வரல் சூப்பிட்டு இருக்கிறதுக்கா? வாய்ப்பே கிடையாது. சொல்றா, சொல்லு, பேசு. என்ன பேசணும்? ஆ டேய் சொல்றா, உன் பொண்டாட்டி எனக்கு தான் சொல்லு. சி, அதெல்லாம் ஒன்றை மாதிரி எச்சங்க பண்ணுற வேலைக்கு பொண்டாட்டி இன்னொருத்தனுக்கு தர வார்த்து கொடுக்கறது, அதெல்லாம் என்னோட அக்கறாதிலே கிடையாது. அது என்னடா, ஒரு பொண்ணை ஏமாற்றி லவ் பண்ணுவீங்க, இல்லைனா கல்யாணத்தையே முடிச்சிருவீங்க, அப்புறம் இன்னொருத்தனுக்கு சேல் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் என்னது? பொண்ணுன்னா என்னன்னு தெரியுமா? அவங்களோட ஹார்ட் எப்படின்னு தெரியுமா? சச் அ கிளாஸ் மாதிரி. ஒருக்கா சுக்கு நூறாக உடச்சிட்டேன்னு வையான், திருப்பி பொறுக்கி ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தான்டா.
நிறைய பேர் அப்படிதான் பண்றீங்க. என்ன பண்றது? எத்தனை பேருக்கு மண்டல உரைக்கிற மாதிரி எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியவே புரியாது. அதான்டா நீங்க எச்சங்கள மாதிரி மறுக்கா 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 அதே பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தா உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. திருத்தவே முடியாது. டேம் ஷூர் கண்டிப்பா சொல்லுவேன். திருத்தவே முடியாது. இதெல்லாம் பத்தி நீ எதுக்கு பேசுற? நீ பேசக்கூடாது, நீ பேசக்கூடாது. டேய் டேய், எச்ச மாதிரி பேசாத கெவின். வாயை மூடிட்டு போடா. இங்க பாரு, ஒயன் எனக்கு ஃப்ரெஷ் பீஸாக கிடச்சிருந்தா ஒன் டைம் பண்ணிட்டு சேல் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்ப. வாய்ப்பே இல்லடா. நான் அவ்வளோ பியூராக லவ் பண்ணேன். உண்மையான காதலா? உண்மையான காதலுக்கு அர்த்தம் தெரியுமா கெவின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கேட்டதும் கெவின் வந்துட்டு என்னடா என்ன டேய் அவ்வளோ ஒரு நாள் பார்க்காம இருந்ததுக்கே பித்து பிடிச்சவன மாதிரி ஆயிட்டேன் தெரியுமா நான். அதான்டா, அதான் உண்மையான லவ். நீ பண்றதெல்லாம் லவ் கிடையாது கெவின். ஜஸ்ட் இன்ஃபேஜுவேஷன். உனக்கு அது ஏன் புரியல? அது இன்ஃபேஜுவேஷன் கிடையாது. இன்ஃபேஜுவேஷன் அப்படிங்கிறது டீனேஜ் அந்த டைம்ல வரது தான் இன்ஃபேஜுவேஷன். உண்மையை சொல்ல போனா நீ எல்லாம் உயிரோட இருக்க தகுதியே இல்லாதவன். ஆமா 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 ஆமா, நான் உயிரோட இருக்க தகுதி இல்லாதவன்னா அப்ப நீயும் உயிரோட இருக்க கூடாதுல்ல. நான் உயிரோட இருக்க கூடாதுதான். ஏன் இருந்துட்டு இருக்கான்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தங்களுக்கு நம்ம ட்ரஸ்ட் கொடுக்கணும்னா லாயலிட்டி ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதா? அது உன்கிட்ட சுத்தமாக கிடையாது. ஓ, லாயலிட்டி பற்றி நீ பேசுறியா? டேய், என்னவா இருந்தாலும் அவ கூட நீ வாழ்ந்திருக்க. வாழ்ந்ததுக்கு அப்புறம் என் கூட அனுப்பி வைக்கிறதுல சி உன் கூட அனுப்பி வச்சதுல ஒரு ரீசன் இருக்கு. என்ன தெரியுமா? ஏன்னா நான் அவளை கொன்றுவனோன்னு ஒரு பயம். அவளை கொன்னுட்டேன்னா ஆயுசுக்கு இந்த பாழா போன மனசு இருக்கு பாத்தியா, அது என்ன நிம்மதியா தூங்க கூட விடாது. அதான்டா, அதான் அதான் உன் கூட அனுப்பி வச்சேன். ஆனா இங்க வந்து நீ முன்னாடி இருந்த மாதிரி எச்ச மாதிரி பண்ணுவேன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல கெவின். டேய், நீ தொட்டது லைஃப் லாங் எனக்கு எதுக்குடா? லைஃப் லாங்கா? எவன் வச்சிருக்க சொன்னது? இங்க கூட்டிட்டு இருந்தா அவளோட அப்பங்காரன் கண்ணில் காட்டியிருந்தா தங்கத்தட்டில் வச்சு திருப்பி கூட்டிட்டு போயிருந்தப்பா அவன் வீட்டுக்கு. நீ எதுக்கு தனியா கூட்டிட்டு வந்த? உனக்கு என்ன அறிவு இல்லையா? டேய் அவளை சேல் பண்றேன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் சேல் பண்றவன் என்ன கேனையனா? என்ன ஃப்ரெஷ் பீஸ்ன்னு தானே சேல் பண்ண போயிருப்ப? ஆமா, அதுக்கு என்ன? ஏன் உள்ள போடுற அவனுக்கு தெரியாதா அது ஃப்ரெஷ் பீஸா இல்லை யூஸான்னு? ஆனால் ஜேகே, ஓவராக பேசுகிறண்ணா நீ. சாக போகிற நேரத்தில் கூட உன்னோட வாய் குறையவே இல்லை பாத்தியா? சாவா? இங்க பாருடா, என்னோட சாவு, என்னோட சாவை நீ எப்போவுமே எப்போவுமே சூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அது என்னோட சாவு. நானே என்னோட சாவை என் தலையில் எழுதிக்கிறேன், பிரச்சனையே இல்லை. ஆனால் உன்னோட சாவு சீக்கிரம் வந்துடும். அப்படியா? அப்படியா? சீக்கிரம் வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியோட ஹெட்டை பிடிச்சி ஜெக்கியோட நெக்கில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறான். இது என்ன தெரியுமா? ஸ்லோ பாய்சன். எதுக்கு நெக்கில் போட்டேன்னு தெரியுமா? இது போட்டு 15 மினிட்ஸில் தலைக்கு விஷம் ஏறி சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க. ம், சீக்கிரமாக செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு கெவின் அப்படியே ஜேகேவோட சீக்ஸில் தட்டுறான். அப்போ ஜேகேக்கு லிட்டரலி எல்லாமே பிளர் ஆகுது. டேய், இப்போ சொல்கிறேன்டா, உன் சாவு என் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொன்னதும் எப்பட்றா எப்பட்றா சொல்கிற? செத்தாலும் திரும்ப வந்து சாவடிப்பண்டா அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு அப்படியே ஃபைண்ட் ஆயிடுது. இவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ராட் எடுத்து ஜேகேவை அடிக்க போகிறான். அப்போ ஒரு சவுண்ட். அப்படியே கெவின் திரும்ப பார்க்குறான். டேய் ரைட்டு, கேவலம் ஒரு அடிமன் நாய் நீ என் தலையில் அடிக்கிறியா? இதான் நீ காட்டுற விசுவாசம் மயிராடா. விசுவாசமா? யாரு? ஓ மேலையா? என்னோட விசுவாசம் எல்லாமே என்னோட தலைவனுக்கு தான். உட்கார வச்சிருக்கியே அவருக்கு தான். டேய் டேய், எப்பட்றா உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு என் கூட வந்து சேர்ந்தல்ல, அதுக்கப்புறம் இதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன் கூட வந்து சேர்ந்தாங்களா?
யார்ரா வந்து சேர்ந்தா? நீ என்னென்ன வேலை பண்ணுறன்னு வாட்ச் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். மற்றபடி உனக்கு அடிமை நாய் வேலை பார்க்குறதுக்கு நான் இங்கே வரல. டேய், என்னடா, என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க? ஓவராக பேசுகிறேன்னா ரொம்ப பேசிட்டேன். தப்பு தப்பு. ஒன்று நான் சாட்சிரெல்லாம் மாட்டேன். ஏன்னா என் தலை கையால் தான் நீ சாகணும். சரியா? see you soon அப்படின்னு சொல்லி ஹேண்டில் இருக்கிற கன்னால் அப்படியே கெவினோட ஹெட்லேயே அடிக்கிறான். அப்போ கெவின் அப்படியே ஃபைண்ட் ஆகி அங்கேயே விழுந்துடுறான். தலை தலை எந்திரிச்சு பாரு தலை தலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட சீக்ஸை போட்டு தட்டுறான். அப்போ ஜேகேவோட நோஸில் இருந்து பிளட் வருது. பிளட்டு பேக்கெட்லேருந்து ரொம்ப பிளட் லாஸ் ஆகிட்டுருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த கட்டெல்லாம் ஊற்றுட்டு ஜேகேவை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். சம்டைம் லேட்டர் நீங்கள் அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா சாரா அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா. சாரா சாரா ஜேகே எங்க ஜேகே? அண்ணா ஜேகே எங்க? என்னாச்சு அவருக்கு? அது வந்து ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெட்ஷீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ஓடுறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே ஜியோன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க வந்துட்டு ஐசியூ வார்டில் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஐசியூலையா? ஐசியூவில் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடுறீங்க ஐசியூக்கு. தயம் தயம் ஜங்குக்குங்க, ஜங்குக் 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 உள்ள உள்ள ஏன் ஏன் என்னாச்சு அவருக்கு? நல்லா தானே இருந்தார், நீ 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 என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு ஐசியூவில் அந்த ஹோல் வழியாக பார்க்குறீங்க. பார்த்தா சுற்றி டாக்டர்ஸ் நின்றுட்டுருக்காங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து டாக்டர்ஸ் அப்படியே வெளியே வராங்க. தான் வந்துட்டு டாக்டர் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேட்டில் தான் இருக்கார், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாய்சனை வெளியே எடுத்துட்டோம், இனிமே அந்த காட் கையில் தான் இருக்குது. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? இங்கே கூட்டிகிட்டு வந்தால் காட் கையில் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க? இவ்வளோதானா உங்கள் ட்ரஸ்ட் எல்லாம்? எனக்கு தெரியாது. அவள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சு நார்மலாக எங்ககிட்ட பேசணும். டாப் ஸ்பெஷலிஸ்ட் எந்த டாக்டரை வேணானாலும் கூப்பிடுங்க, ஆனால் அவன் எந்திரிச்சு நடக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். மிஸ்டர் தயாங் ப்ளீஸ், இவர் வேர்ல்ட்ஸ் டாப் டாக்டரில் ஒருத்தர். ஆல்ரெடியே நீங்கள் டாப் டாக்டர் தான் வேணுங்கிறதால ஃபாரின்லேருந்து இம்மீடியட்டாக வர வச்சுருக்கோம். நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இங்கே பாருப்பா, அவருக்கு சரியாகாதுன்னு நான் சொல்லலை, கொஞ்சம் லேட்டாக க்யூர் ஆகும், தட்ஸ் ஆல். இப்போது கிரிட்டிக்கலான ஸ்டேட்டில் இருக்கார், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே வாலில் சாஞ்சு நிற்கிறீங்க. உங்களோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் பாட்டுக்கு வந்துட்டே இருக்கு. நோ ரியாக்ஷன் உங்களோட ஃபேஸில். சார் அப்படியே வந்து இங்கே பாரு வயன், எதுவும் இல்லை, சீக்கிரமாகவே அண்ணன் வந்துடுவான், நீ நீ எதுக்கு அழுவுற? அழுவாதடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே காம் பண்ணிகிட்ருக்க. இங்கே தயாங் அப்படியே இடிஞ்சு போன மாதிரி தூணில் அப்படியே சாஞ்சு அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஃபெலிக்ஸ் போயிட்டு டே மச்சான், இங்கே எல்லாருக்குமே ட்ரஸ்ட் நீ தானடா, நீயே இப்படி உட்காந்துட்டு இருந்தா? போச்சு மச்சான், எல்லாம் போச்சு, அவன் தானே எல்லாமே, போச்சுடா, எல்லாம் போச்சு. டேய் டேய் ஜேகே சர்வைவர்டா, திருப்பி எப்படியாவது வந்துடுவான். என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க? ஒரு ட்ரஸ்ட்டே இல்லாமல். ட்ரஸ்ட்டா? டேய், டாப் டு பாட்டம் எல்லாமே அவன் தான்டா கொடுத்தான், அவனே இல்லைங்கிறப்போ என்னடா? டே மச்சான் இங்கே பாடுறா. டே முடியலடா ஃபெலிக்ஸா, திரும்ப வர சொல்கிறா. என்னடா அப்படியே போய் படுத்துட்டான், அவன் இல்லைன்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாயம் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டுருக்கு. இப்படியே 6 மந்த்ஸும் பாஸ் ஆகி போகுது. இந்த 6 மந்த்ஸுக்கு இடையில ஜங்குக் தாயங்கிட்டேருந்து ஒரு அப்டேட்டும் இல்லை. அப்போது ஒரு நாள் தயாங்கிட்டேருந்து மாஃபியாஸோட கம்யூனிட்டியில் ஒரு மெசேஜ் வருது. அதில் என்ன அப்படின்னா, ஜங்குக் இஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லாருமே அதை பார்த்துட்டு பயங்கரமாக பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவனா வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாஃபியாஸ் போட்டுட்டு இருக்க. ஸோ ஹாப்பி, எப்போ வராரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாஃபியாஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுற வகையில் தயாங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறான். காயப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை ரொம்ப பயங்கரமாக இருக்கும்.
ஸோ ஓகேடா, இதோட இந்த சீசன் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு ஸ்டார்ட்டிங்கும் இல்லாம, எண்டிங்கும் இல்லாம இருக்குல்ல. சீசன் 2ல தான்டா சீசன் 1மே வந்து ஃபுல்லா ஃபினிஷ் ஆகும். சீசன் 1க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ, அந்த மாதிரியே சீசன் 2க்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேடா. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான எஃப்எஃப் ஓட உங்கள வந்து மீட் பண்றேன். பாய்.